தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நல்லது நடக்கும். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த வாரம் நமக்கு எந்த அளவுக்கு நற்பலன்களை கொடுக்கும், எந்த அளவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி 30 திங்கட்கிழமைக்கு பூச நட்சத்திரத்துக்கு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதனால் இந்த சந்திராஷ்டம தினம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமத்திலே உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம். ஏப்ரல் 16 சித்திரை 1 சரியாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் மாதம் 14 ஆயில்ய நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 15 சித்திரை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி சித்திரை 3ஆம் தேதி வியாழக்கிழமை பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 17 சித்திரை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சித்திரை 5 சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 19 சித்திரை 6 ஞாயிற்றுக்கிழமை சித்திர நட்சத்திரம் சந்திராஷ்டமம் முழுமையாகவே அன்னைக்கு. அதாவது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த வாரத்தில் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்கள் பக்கத்தில் இருக்க சிவாலயம் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று இந்த நான் சொன்ன தினத்தில் இப்போ பார்த்திங்கன்னா பூசம் ஆயில்யம்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் பூசம் இருக்கும், சாயரிச்ச ஆயில்யம் வரும், திருப்பி மறுநாள் மத்தியானம் வரைக்கும் ஆயில்யம், அது மாதிரி தான் வரும். அதனால் அந்த 2 நட்சத்திரக்காரர்களும் அந்தந்த தினத்தில் போய் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்க சிவாலயம் விஷ்ணு ஆலயத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, நெய் தீபம் போடுங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் பதற்றப்படாமல் இருந்தால் போதுமானது. சந்திராஷ்டமம் அப்படின்னா மனசு 8 திக்கிலும் பாய்ஞ்சின்ட்டுருக்கும், மனசு ஒருநிலைப்படாது, அது ஒருநிலைப்படுத்தவே முடியாது எப்பயுமே. அதில் சந்திராஷ்டமத்தன்னைக்கு சுத்தமாக மனசை படுத்த முடியாது. அதனால் நிறைய தண்ணி குடிங்க, பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று தீபம் போடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம், மனதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அது 8 திக்கிலும் அலையுதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எந்த கஷ்டமும் வராது. இப்போ இந்த வாரத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முதல்ல விஷயம் ஏப்ரல் 13 பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஏகாதசி, அதாவது தேய்பிறை ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு பேர். அந்த நாளில் கிருஷ்ண பரமாத்மாவை நாராயணனை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷம். நம்ம வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான செய்திகள்லாம், மனசுக்கு பிடிச்ச செய்திகள்லாம், நமக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ பகவான் அதை நாராயணர் நடத்தி கொடுப்பார். அது மாதிரி வருஷ பிறப்பு வருது, பராபவ வருஷம் பிறக்கிறது. தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை 1 ஏப்ரல் 14ஆம் தேதி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன் முழுமையாக தமிழ் புத்தாண்டை பற்றி தான் பேச போகிறோம். இது தமிழ் புத்தாண்டை ஒட்டி வர்றதுனால இந்த வார ராசி பலன் இந்த முதல் வாரமாக இது அமையுது, தமிழ் புத்தாண்டு வாரமாக அமைகிறதுனால எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி சித்திரை 2 புதன்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேய்பிறை பிரதோஷம். அதே நேரத்தில் அன்றைக்கி சிவராத்திரி வருது 8:55க்கு பிறகு மாலை. அதனால் சிவராத்திரியும் வருது, தேய்பிறை பிரதோஷம் ப்ளஸ் சிவராத்திரி சித்திரை 2 புதன்கிழமை. அதுக்கடுத்தது போதாயன அமாவாசை ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி சித்திரை 3 வியாழக்கிழமை அன்றைக்கி போதாயன அமாவாசை. ஆமாம், அடுத்தது சர்வ அமாவாசை மறுநாள் அமாவாசை. போதாயன அமாவாசை அனுஷ்டிப்பவர்கள் போதாயன அமாவாசை அனுஷ்டிக்கணும். சர்வ அமாவாசை அனுஷ்டிப்பவர்கள் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சித்திரை 4 வெள்ளிக்கிழமை தான் எல்லாருக்கும் அமாவாசை. இந்த போதாயனத்தில் உள்ளவர்கள் போதாயன அமாவாசை அனுஷ்டிப்பவர்கள் மட்டும் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி சித்திரை 3ஆம் தேதி போதாயன அமாவாசை. வாழ்த்துக்கள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசியாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19
பங்குனி சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு கிருத்திகை, சித்திரை மாத கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். அன்றைக்கி முருகனை ரொம்ப பிரார்த்தனை பண்ணோம்னா ஒரு 6 நெய் தீபம் போட்டு முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள். நமக்கு இருக்கிற 6 ஃபேஸும் வெளியில் தெரியும். ஆமாம், சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வாங்க வாரராசி பலனுக்குள்ளே போயிடலாம். தித்திக்கும் சொற்களை என்னைக்கும் பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, சிறிது அளவும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மேஷராசி உறவுகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி வரை தித்திக்கும் நல்ல செய்திகள் வரப்போகிறது. மனசுக்கு பிடிச்ச மகத்துவமான வாரம் இந்த வாரம். நிறைய விரதங்களிலும் ஆன்மீக ஈடுபாடுகளிலும் இந்த வாரத்தில் மனசை கொண்டு போகிறது ரொம்ப சிறப்பு. சேவிங்ஸ் சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகும். பெரிய மனுஷாலுடைய நட்புகள் கிடைக்கும். நல்ல விஷயங்களை பற்றி காரசாரமாக விவாதங்கள்லாம் நடக்கிறதுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணிசமாக இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. தமிழ் புத்தாண்டில் முதல் வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாரமாகவும், கேளிக்கை இன்பமான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு ஏற்ற வாரமாகவும், சில பேருக்கு புதிய திரைப்படங்கள்லாம் போய் பார்க்குறதுக்கான நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். பிடிச்ச மாதிரி இந்த வாரத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்கிறேன், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம். மேஷராசி சிறப்பாக இருப்பீங்க. விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசி ஆயில்ய, அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானம் பண்ணுவது சிரிப்பு. அந்த சிரிப்பு இருக்கிற இடத்துல ஆயுள் அதிகமாக இருக்கும். இந்த ஏப்ரல் 19 வரை மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை எதிர்பார்க்கலாம். எல்லாருக்கிட்டையும் சின்ன ஸ்மைலை கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்கள். யாருக்கிட்ட பேசும்போது ஸ்மைலோடு பேசி பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வருஷத்தோட துவக்கமாக இருக்கிறதுனால, தமிழ் வருஷத்தில் இந்த வாரம் துவக்கமாக இருக்கிறதுனால இந்த ஸ்மைல் உங்களுக்கு ஒரு பக்க பலமாக அமைய போகுது. பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் அழகாக கடக்க போகிறீங்க. சில பேருக்கு அன்னதானங்கள் போட்டு மனசை சந்தோஷப்படுத்திக்க போகிறீங்க. பிடிச்சவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து இந்த வாரத்தை வந்து சகல யோகத்தமாக வாரமாக மாற்றிக்க போகிறீங்க. ஸோ ரிஷபராசிக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்குது. கல்வி மற்றும் கேள்வி ஞானங்கள் அதிகரிக்கும். முதன்மையான முக்கோணங்கள் கொண்ட குணம் கொண்ட மிதுன ராசிக்காரர்கள். முக்கோணம்னா என்ன? அதாவது எல்லா விதத்திலையும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இந்த மிதுன ராசிக்கு உண்டு. கட்டுப்பாடுகளை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடியவர்கள். இந்த ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்தை வாய் விட்டு உளறிடக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏப்ரல் 19 வரை வார்த்தைகளுக்கு ஒரு ஜிப்பை போட்டு வச்சுருங்க. ரொம்ப பெஸ்ட்டு மிதுனத்திற்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை காது சம்பந்தப்பட்ட பெயின் ஏற்படுவதற்கு பாதிப்பு உண்டு. அதாவது இனிப்பு பொருட்கள் ரொம்ப எடுத்துக்காதீங்க, கூலிங் பொருட்கள் ரொம்ப எடுத்துக்காதீங்க. அது நம்ம சாப்பிடும் போது தெரியாது, அதுக்கு பிறகு காது வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த வருஷத்தோட முதல் வாரமாக இருக்கிறனால சகல நன்மைகளும் கிடைக்க போகிறது. ஆனந்தமாக இருக்க போகிறீங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த விசேஷத்தை ஏற்படுத்த நடராஜ பகவானை வழிபாடு பண்ணுங்க. நல்லது நடக்கும். சில பெரியவங்கள்லாம் காசு கொடுப்பாங்க, வாங்கி பைக்குள்ளே வச்சுங்க, வேண்டான்னு சொல்ல வேண்டாம். அன்பான கடகராசி, மனசுக்கு இதமாகவும் மத்தாப்பு போன்ற சிரிப்பும் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களை திருப்திப்படுத்தி பார்க்கக்கூடிய வாரம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சொன்ன சொல் பலிச்சிடும். அதனால் இந்த வாரத்தில் நிறைய வார்த்தைகள் பலிக்க போகுது. ஏப்ரல் 19க்குள்ளே பார்த்திங்கன்னா கடகத்துடைய பலம் அதிகரிக்க போகுது. இந்த நேரத்தில் எது பேசினாலும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. முதல்ல நம்பிக்கையோடு பேசுங்க. அதை விட பளிச்சிருங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. அதனால் பிடிக்காத விஷயத்தை பேசி மாட்டிக்காதீங்க கடகராசிக்காரர்கள். அதனால் அன்பானவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக பேசுங்க. பசி அதிகமாக எடுக்கும் இந்த வாரத்தில். அதனால் வெளி உலக வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளி உலக பழக்க வழக்கங்கள் ஏற்படும். நிறைய விஷயங்களை நோட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில்.
இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் புத்தாண்டுடைய முதல் வாரமாக இருக்கிறனால ரொம்ப அருமையாக இருக்க போகிறீங்க, ஆனந்தமாக இருக்க போகிறீங்க. பிடிச்ச பலகாரங்களை வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற அந்த ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு செய்து எந்த காரியத்தையும் துவங்குங்க, நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த வாரம் மிக உன்னதமான வாரம், சிறப்பான வாரம், மகிழ்ச்சியான வாரம். ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய சிறப்பு, பேர், புகழ் இன்னும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல சில பேருக்கு உங்களை கண்டு பொறாமப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. சில பேர் உங்களை பார்த்து பேருக்கு கூட உங்கள்கிட்ட சிரிக்கணுமே, அதாவது சிரிக்கலைன்னா இவர் தப்பாக நினச்சிக்க போகிறார், சிரிக்கலைன்னா இவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்களேன்னு உங்களை பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனால் பிறகு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அஜோ நல்லா ஸ்மைல் பண்ணியிருக்கலாமே, விட்டுட்டோமே சான்ஸ் அப்படின்வாங்க. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை யார் மீட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய பெருமை, அருமை மற்றவர்களுக்கு தெரிய வரக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பயணங்கள் அனுகூலமாகும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சூடு சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதனால் ஹீட்டு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆலய வழிபாடுகள் சிறப்பு தரும். முக்கால்வாசி மேக்ஸிமம் வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. ஏசியில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏசி இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பு உள்ளம் கொண்ட கன்னிராசிக்காரர்கள், அன்புக்கு, லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமானவர்களே கன்னிராசிக்காரர்கள் தான். மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கருணையோடு இருக்காங்க, அன்போடு இருக்காங்க, ஈகை குணத்தோடு இருக்காங்கன்னா அது கன்னிராசி ஒரு முதன்மையான குணம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வருஷத்தோட தொடக்கமாக இருக்குது. ஏப்ரல் 19க்குள்ளே உங்களுடைய மதிப்பு, மரியாதை மனம் திறந்து உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது புதிய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் பிடிச்சமான மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில சட்ட சிக்கல்களை அழகாக நீங்கள் சமாளிப்பீர்கள். வார்த்தை ஜாலத்தினால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை உயரும். அதனால் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. ஒரு ஃபியூ செகண்டு நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்கள்ட்ட பதில் சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் முருகப்பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். நெத்தியில் சந்தனம் எப்பயுமே இந்த வாரத்தில் வச்சிங்க. இனிப்பான செய்திகள் வரப்போகுது. ஆமாம், குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை நடத்த போகிறீங்க, நல்லது நடக்கும். துளாராசிக்காரர்கள், துளாராசிக்கு இந்த வாரத்திலே வருஷத்தோட ஆரம்பம் தமிழ் புத்தாண்டு வாரமாகவும் இருக்குது. அதனால் ஏப்ரல் 19 தேதிக்குள்ளே மனசுக்கு பிடிச்ச மகத்துவமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. பெரிய மனுஷாளுடைய சந்திப்புகள் நடக்கப் போகுது. கடன் அடைக்கிறதுக்கான நல்ல வழி ஏற்பட போகுது. கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது பணம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கவர்மெண்ட் மூலமான சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த துளாராசிக்கு இந்த வாரம் மிகுந்த உயர்ந்த வாரமாக இருக்கும். ஆலய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் ஏதாவது திடீர்னு என்ன சொல்லுவாங்க, விஐபிகள் வரத்துக்கோ இல்லைனா திடீர்னு உறவுக்காரவங்க வரத்துக்கோ துளாராசிக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திடீர்னு சாப்பாடு இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இல்லைனா ஏதாவது ஹோட்டல் போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும். அதனால் திடீர் செலவுகள், திடீர் வருகைகள் வாய்ப்பு உண்டாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களில் நல்ல உங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்க, சக்ஸஸ் உண்டாகும். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாரம் துளாராசிக்கு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளுக்கு. இந்த வாரம் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், வெற்றி உண்டாகும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் தமிழ் புத்தாண்டு வாரம் முதல் வாரமாக இருக்கிறது. அதனால் விவேகம் அதிகமாக செயல்படும். சில இடத்துல கொஞ்சம் கோவப்படாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் கோவப்பட்டுட்டோமோ அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. இது திங்கிங் வாரம். ஸோ அதனால் இந்த திங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை மறுபரிசீலனை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் தவறு பண்ணோன்னு யாருக்கிட்டையும் காட்டிக்காதீங்க, உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் வச்சுங்க. புன்னகையை வாடகைக்கு வாங்க வேண்டாம், உண்மையாக புன்னகையை அதிகப்படுத்துங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தோம்னா வீட்டில் உள்ளவங்க வேறு பிளானை கொடுத்து இதை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதனால்
2 பிளான் போட்டுச்சிங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சினிமாவுக்கு புக் பண்ணிட்டோம், திடீர்னு போக முடியாமல் கூட போகலாம். அதனால் வந்து 2 பிளான் போட்டுங்க. சாப்பாடாக இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், 2 பிளான். இந்த டபுள் பிளானில் இந்த வாரம் சக்ஸஸ் ஆக முடியும். ஏப்ரல் 19 தேதி வரைக்கும். இந்த வாரம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகிறதுனால அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உடம்பு சம்பந்தமாக, நரம்பு சம்பந்தமாக, ஸ்கின் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க. விருச்சக ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள், பகை நட்பாகும். ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ளே இந்த பகை அதிகமாகும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்பவே மாட்டீங்க, திடீர்னு பகை நட்பாயிடும். அன்பு தீன் மீண்டும் சுரக்கும். அதாவது பசுமாட்டு மடியில் எப்படி பால் கறந்த பிறகு அரை மணி நேரத்தில் அது பாலை குடிச்சிட்டு, அதாவது தண்ணியை குடிச்சிட்டு தீனியை தின்னுட்டு திரும்பி பால் சுரக்குமோ அதே மாதிரி உள்ள சூழ்நிலைகள். அதாவது பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு கண்ணுக்குட்டியுடைய ஊட்டலில் தான் பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள், உங்கள் அன்பான வார்த்தைகளில் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. அதனால் இந்த வாரம் நிறைய அன்பான வார்த்தைகளை, கருணையான வார்த்தைகளை, இரக்கமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுங்கள். விடுங்க அம்பை, எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் பரவாயில்ல. ஏற்கனவே வில்லம்புக்கு சொந்தக்காரர் தான். அதனால் அன்பை வில்லாக்கி விடுங்க. அதனால் கருணையான பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை நீக்கப் போகுது. வாகன யோகங்கள் கிடைக்கப் போகுது. புதிய ஊர்களுக்கு பயணங்கள் செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்பட போகுது. நல்ல நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக அரும்பெரும் முயற்சிகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு காதல், உங்களுக்கு ஒரு அன்பு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். பண நெருக்கடிகள்லாம் குறையும். பல்லு சம்பந்தப்பட்ட வலி, கால் சம்பந்தப்பட்ட வலி வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்காரர்கள், ஏப்ரல் 19 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட் கிடைக்க போது. வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுமையாக குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க, சிறப்புண்டாகும். மகர ராசி. மகர ராசிக்கு இந்த வாரம் ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ள புத்துணர்ச்சியாக சில புது திட்டங்களை போட போகிறீங்க. பெரிய கடமையை முடிக்க போகிறீங்க. சில கடமைகள் இழுத்துக்கினே இருக்கும். அந்த இழுத்துக்கினே இருக்கிற கடமை இந்த வாரத்தில் முடிவுக்கு வரும். சில உறவுகள் மத்தியில் நம்ம அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள், வருத்தமான பெயர்கள் வாங்கியிருக்கலாம். இந்த வாரத்தில் அதையெல்லாம் சரி செய்யப்பட்டு உறவுகள் நம்மளை மகத்துவமாக நம்மளை ஏற்றுக்கிறதுக்கான சக்திகள் ஏற்படும். இந்த வாரத்தில் சில பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை திருப்ப அடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தால் ஏமாற்றிட்டு இருந்தாலும் அவன் திருப்பி வந்து ஏதாவது ஒரு சொற்ப அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அப்போ மகர ராசிக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹோட்டல் சாப்பாடுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்கள் திடீர்னு மத்தியான சாப்பாட்டுக்கோ ராத்திரி சாப்பாட்டுக்கோ கொஞ்சம் திண்டாடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அது ரொம்ப நல்லது மகரத்திற்கு. இந்த வாரம் ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ளே சிறப்பான நல்ல சம்பவங்கள் நடக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இதை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாராயண வழிபாடு சிறப்பு உண்டாகும். கும்பராசி. கும்பராசிக்கு இந்த வாரம் ஏப்ரல் 19ஆம் தேதிக்குள்ள எதிர்பார்த்த பண வரவுகள் எதிர்பாடும். அதேமாரி கௌரவ பதவிகள் கிடைக்கும். நல்ல மனுஷங்களுடைய சந்திப்பு கிடைக்கும். இந்த இடத்துக்கு போகலையப்பா, இந்த ஊருக்கு போகலையப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அந்த மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதேமாரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு பாய்சன், ஹோட்டல் ஃபுட்டு சில நேரத்தில் ஒத்துக்காமல் போகலாம். ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இருங்க. தேவையான பொருட்களை சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிட வேண்டாம் கும்பராசிக்காரர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மனுஷங்கள்கிட்ட வாக்குவாதங்கள்லாம் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். அதனால் வந்து எல்லாருக்குமே வாழ்த்து மடல் சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய புத்தாண்டு வாழ்த்துக்களை அள்ளி விடுங்க கும்பராசி. அதனால் உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசிக்காரர்கள் அதிகமாக ஆலய பிரவேசம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவங்கள், பிடிச்ச காதுக்கு இனிய செய்திகள் வந்து சேரப்போகுது. ஆனால் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்க வேணாம், உள்ளுக்குள்ளே வச்சிங்க, நல்லா இருப்பீங்க. மீனராசி. மீனராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வெளியூர் பயணங்கள், இடமாற்றங்களுக்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி ரொம்ப திருப்தியாக சில காரியத்தை முடித்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதனால் இந்த வாரத்தில் நிறைய பேரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் தடைப்படுதுன்னா ஒதுங்கிடுங்க. அது நமக்கு ஒத்து வரல, அதனால் பகவான் தள்ளி போட்டிருக்காரு அப்படின்னு நம்புங்க. கை கால் மூட்டு சம்மந்தப்பட்ட வலி அம்சங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. தண்ணி நிறையா குடிக்க கற்றுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பசி எடுக்கவும் தண்ணி தாகம் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பாட்டில் தண்ணி எப்போ எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போங்க மீனராசிக்காரர்கள். ஏப்ரல் 19 தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க உதவியை கேட்காம இந்த வாரத்தை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உதவி கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க கையை விட்டுருவாங்க, வேண்டாம்.
இந்த வாரம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுடைய முதல் வாரமாக இருக்கிறனால அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் முருகப்பெருமானை கிருத்திகை அன்று கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவனை போய் வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். மீனம், இது ஒரு பொற்காலம் ஆரம்பமாகக்கூடிய வாரம், நல்லது நடக்கும். என் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி கொள்கிறேன். நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் பதிவு பண்ணுங்கள். நல்லது அப்படின்னா என்ன? நாம் நினைப்பது நல்லது, நாம் நினைப்பது நடப்பது தான் நல்லது நடப்பது. அதனால் நம்ம நினைக்கிறத பிளான் போட்டு நினைங்க, கண்டிப்பாக எல்லாம் நடக்கிறதுக்கு அந்த அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாள். அபிராமியை வணங்கி மீண்டும் அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் தந்தருள்வாள். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.